வணக்கம். நான் உங்க விஸ்வா அருண் ராஜா, மார்ஷல் ஆர்ட்ஸ் கோச் அண்ட் பிராக்டிஷனர். நம்ம வேரியஸ் கிக் பாக்ஸிங் டெக்னிக்ஸ் இப்போ கடந்த 2 நாளாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம இப்போ கண்டினியூ பண்ண போகிற டெக்னிக் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மூவ்மெண்ட். ஓப்பன் நைஃப் ஹேண்ட் வைக்காம க்ளோஸ்ட் ஃபிஸ்ட்டில் ஆரம்பிச்சு ஸ்ட்ரெயிட் பஞ்சஸில் ஆரம்பித்தோம். ஃபிட்னஸ்லேருந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் எப்படி இது யூஸ் பண்ணலான்றது தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போது இது சர்க்குலர் மூவ்மெண்ட்டில் சைட் ஆஃப் த நெக் ஆர் ஜா ஸ்லாப்புக்கு பதிலாக ஒரு பஞ்சாக நம்ம அடிக்கிறதுக்கு ஃபிட்னஸ்க்காக எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இதுவே ஒரு ஸ்ட்ரீட்டில் லாங் டிஸ்டன்ஸ்லையும் ஷார்ட் டிஸ்டன்ஸ்லையும் காம்பினேஷனாக எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோன்றது தான் நம்ம சுபா கூட ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வெல்கம் சுபா. தேங்க்யூ. கம் க்ளோஸர். ஸோ எல்லா ஒரு டெக்னிக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப க்ளோஸ் டிஸ்டன்ஸ்லையும் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும், இவ்வளோ ஆர்ம் டிஸ்டன்ஸ்லையும் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அந்த வேரியேஷன்ஸில் தான் நீங்கள் இமேஜினரி ஆப்பனன்ட் கூட ஒரு ப்ராக்டிஸ் செஷனை கொண்டு வரலாம் உங்கள் பாடியில். ஸோ அப்படி கொண்டு வரும்போது இது ஒரு ஃபைட்டுக்காகவோ ஒரு வேற ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ இல்லை, ஜஸ்ட் உங்கள் பாடி ஃபிட்டாக இருக்க தான் இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது. அந்த ஒரு மைண்ட் செட்டோட இதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ரிலாக்ஸ் பாடி, ஸ்பைன் ஸ்ட்ரெயிட், டீப் ப்ரீதிங் பண்ணுறோம். ஒரு லெக் முன்னால் வச்சுருக்கோம், ஒரு லெக் பின்னால் வச்சுருக்கோம். இதுதான் நம்மளோட ஆன் கார்ட் பொசிஷன். ஹேண்ட் இப்படி ஃப்ரண்ட்டில் இருக்குது. இதுதான் கிக் பாக்ஸிங்கில் ஆன் கார்ட் பொசிஷன் நாங்கள் சொல்கிறது. ஸோ இந்த ஆன் கார்ட் பொசிஷன் இருக்குது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டிப், நான் சொன்ன மாதிரி ரிங்கை கட்டிடணும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ஸோ ஆன் கார்ட் பொசிஷன், சுபா ஆன் கார்ட் பொசிஷன். ஸோ அந்த ஆன் கார்ட் பொசிஷனில் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது ரொம்ப டைட்டாக இல்லை, ஃபிஸ்ட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் இருக்குது. ஆனால் ஆல் த ஃபிங்கர்ஸ் டுகெதர். எல்போ இப்படி வெளியே இருக்கக்கூடாது, உள்ளே இருக்கணும். ஷோல்டர்ஸ் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ஸ்பைன் ஸ்ட்ரெயிட், ஒன் லெக் ஃபார்வர்ட் அண்ட் ஒன் லெக் பேக். ரொம்ப ஸ்டிஃபாக லெக்கை வச்சு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நிற்காதீங்க. ஸ்லைட்டாக நீஸ் பெண்ட் பண்ணி ஒரு பொசிஷனில் ஒரு ஃபைட்டிங் பொசிஷன் மாதிரி, ஆனால் ஒரு அவேர்னஸ் அலர்ட் பொசிஷனில் நிற்கிற மாதிரி. ஓகே, ஸோ இந்த பொசிஷனில் இருக்கு. இங்கேருந்து இப்போ சர்க்குலர் மூமெண்ட்ஸ் கொடுங்க. ஏரில் நோ சர்க்கிள். கேன் யூ டர்ன் திஸ் சைட்? கேன் யூ ஃபேஸ் மீ? இப்போ அப்படி பண்ணுங்க. கோ. எஸ். ஸோ இந்த சர்க்கிள் மூவ்மெண்ட் பண்ணும்போது உங்களோட பாடி, நம்ம ஏற்கனவே பார்த்த நாட்களில் இந்த சர்க்கிள் மூவ்மெண்ட்ல தான் பாடி டேர்னே ஆகுது. அந்த பாடி டேர்னோட அவங்க ஹேண்டையும் மூவ் பண்றதுனால ஒரு என்டையர் ஸ்ட்ரென்த் இந்த கோர்ல கிடைக்கும், ஷோல்டர்ஸ்ல கிடைக்கும். இது உங்களோட ஸ்ட்ரீட் டிஃபென்ஸ்ல இந்த இதை வந்து இப்படி ஓப்பனா எடுத்துட்டு வந்துடலாம். இது ஓப்பனா இப்படி எடுத்துட்டு போகலாம். இது ஏற்கனவே நம்ம எபிசோட்ல பார்த்திருக்கோம். இது காம்பினேஷனா இப்போ நான் மறுபடியும் சொல்றது ஏன்னா ரொம்ப சுலபமா யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் இது. மோர் அண்ட் மோர் ப்ராக்டிஸ் பண்ணாதான் இது உங்க பாடியில உங்களோட ஒரு இன்னொரு சென்ஸா அப்படியே வந்து செட் ஆகும். அதுக்காக தான் இது திரும்ப திரும்ப நம்ம ரீஹைட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றோம். கிட்ட வாங்க. ஸோ இது ஸ்ட்ரீட் டிஃபென்ஸா பண்ணும்போது ஜஸ்ட் இப்படி கொண்டு போறது. ஓகே, அதையும் நீங்க ரொம்ப கேஷுவலா தான் இப்படி எடுத்துட்டு போறீங்க. இப்போ யாரானு வந்தோன்னா கேஷுவலா இப்படி புஷ் பண்றீங்க, பண்ணுங்க. கேஷுவலா இப்படி 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 பிடிக்கிறது. இதை பஞ்ச் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஃபிட்னஸ்க்கு இப்படி இப்படி சர்க்கிளில் பண்றீங்க. ஆல்ரைட். ஸோ இது வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ்ல ஹேண்டை லாங்கா கொண்டு போகும்போது கொண்டு போற விஷயம். இதே ரொம்ப பக்கத்துல இருக்காங்க அப்படின்னா, ஓகே, ரொம்ப பக்கத்துல இருக்கும் போது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் எல்போ. இது மிஸ் ஆச்சுனாலும் இதை மடக்கி இப்படி கொண்டு வந்தீங்கன்னா எல்போ வந்துடும். ஓகே, கம் க்ளோசர். அதுக்குன்னு என் ஹைட்டுக்கு நான் 6 அடிக்கு எட்ட மாட்டேன். இப்போதைக்கு நம்ம ஃபிட்னஸ்க்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட ஹைட் என்னவோ அந்த ஹைட்டுக்கு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஸோ இப்படி இருக்கேன். இந்த சர்க்கிள் மூமெண்ட் இது மிஸ் ஆச்சுன்னா ரொம்ப க்ளோஸில் இப்படி வருது. ஓகே, சர்க்கிள் மூமெண்ட் க்ளோஸ். இதை இங்கே ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஆன் கார்ட் பொசிஷன், வெறும் எல்போ மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். கோ. 1 2 3. ஜஸ்ட் டர்ன் டு மீ. இன்னும் க்ளோஸராக வாங்க. ஒரு பஞ்ச் அண்ட் எஸ், பஞ்ச் அண்ட் எல்போ, பஞ்ச் அண்ட் எல்போ, பஞ்ச் அண்ட் எல்போ. குட். இப்போ இதை நம்ம வந்து ஃபிட்னஸ்க்கு தின் ஏர்ல ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பேட்ல கொஞ்சம் ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பேட் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இது ப்ரொடெக்ஷனுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்குறவங்களுக்கும் ப்ரொடெக்ஷன், ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கும் ப்ரொடெக்ஷன். ஸோ இப்போ அவங்க வெறும்னா ஹுக் பஞ்சஸ் பண்ண போகிறாங்க. இது நான் நெக் லெவலில் காமிக்கலாம் ஆர் ரிப் லெவலில் காமிக்கலாம். இந்த 2 டார்கெட்ஸில் பொட்டென்ஷியலாக இந்த அட்டாக் வந்து லேண்ட் ஆகும் ஸ்ட்ரீட் டிஃபென்ஸில் யூஸ் பண்ணணும்னா. ஆல்ரைட், கோ. லெஃப்ட் பஞ்ச் பண்ணுங்க. ஒன்லி த பஞ்ச், long distance punch, exactly. Yes.
எல்போ மேலே போகக்கூடாது, எல்போ மேலே போகக்கூடாது. எஸ், இது நான் சொன்ன மாதிரி ரிப் லெவல். டர்ன் த பாடி, டர்ன் த பாடி. இது ஹுக் பார்த்தோம். இப்போ ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல எல்போ பார்க்க போறோம். ஸோ இன்கேஸ் அந்த ஹுக் மிஸ் பண்ணுச்சுன்னா எல்போ வரும், ஹுக் மிஸ் பண்ணுச்சுன்னா எல்போ வரும். ஆல்ரைட், கம் க்ளோசர், டூ ஒன்லி த எல்போ, ஒன்லி த எல்போ. 1 2. எஸ், அந்த காம்பினேஷன்ல செஞ்சு காமிங்க. எஸ், குட். ஸோ இப்போ நம்ம பார்த்தது சர்க்குலர் மூமெண்ட்ஸ்ல க்ளோஸ்ட் ஃபிஸ்டோட லாங் டிஸ்டன்ஸ் ஹுக் பஞ்ச், அண்ட் இன்கேஸ் அந்த ஹுக் மிஸ் ஆச்சுன்னா ஷார்ட் கவர் பண்ணி எப்படி எல்போவா அதை மாத்திரம்ன்றது. நம்ம இப்போ பேட்ல ப்ராக்டிஸ் பார்த்தோம். லாங் டிஸ்டன்ஸ்ல ஹுக் சர்க்குலர் பஞ்ச் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். அதுவே டிஸ்டன்ஸ் கவர் ஆகி ஷார்ட் ஆச்சுன்னா அது எல்போ அட்டாக்கா எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இது ஃபிட்னஸ்க்கு ஃப்ரீயா வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ பேட்ஸ் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சேஃபாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி உங்களுக்கு யூஸ் பண்ணணுன்ற நிலைமை வந்ததுன்னா இந்த டெக்னிக் உங்களோட ஸ்ட்ரீட்லையும் யூஸ் ஆகும். இப்போ நாளைக்கு நம்ம காம்பினேஷன் ஆஃப் ஹேண்ட் அண்ட் லெக் டெக்னிக்கை ஃப்ரீ ஸ்டைல் ஒரு ஸ்மால் ஃபைட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.